இந்த வேட்புமனு தாக்கலின் போது சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சொத்து மதிப்பு பற்றிய விவரங்களில் தன் மனைவி சங்கீதாவுடைய வருமான விவரங்களையுமே விஜய் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது மனைவி சங்கீதாவுடைய வருமான விவரங்கள் பற்றி சொல்லும்போது 15,51,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் சங்கீதாவுடைய பெயரில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே போல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நகை பற்றிய விவரங்களும் இருந்தது. விஜயனுடைய அசையா சொத்தினுடைய சந்தை மதிப்பு அப்படின்னு பார்க்குறோன்னா 220 கோடி ரூபாய் க்கும் மேலே அந்த சந்தை மதிப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் இருக்குது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருடைய சொத்து மதிப்புகள் என்ன அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொக்கத்தின் மதிப்பு எவ்வளோ, அசையும் சொத்துக்களுடைய சந்தை மதிப்பு எவ்வளோ, அசையா சொத்துக்களுடைய சந்தை மதிப்பு எவ்வளோ, சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் அவருக்கு லேண்டாக எந்தெந்த இடங்களில் இருக்குது, எந்தெந்த இடங்களில் வீடுகள் கட்டிடங்களாக இருக்குது, இது போன்ற பல்வேறு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசுவோம். மணிகண்டன், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்தெந்த இடங்களில் பில்டிங்ஸ் இருக்குது, இல்லை லேண்டாக இருக்குது, விவசாய நிலங்களாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நகையினுடைய மதிப்பு அப்படிங்கிறதுல தங்கம், வைரம், வெள்ளி இந்த மூன்றுத்தினுடைய மதிப்பு பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? நிச்சயமாக மொத்தமாக விவரங்களை குறித்து பார்க்கும்போது அவருடைய சொத்து மதிப்புகள், அவருடைய துணைவி என்ற பேர்ல சங்கீதாவுடைய சொத்து மதிப்புகள் மொத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரையில வருமான வரி கணக்குல காட்டப்பட்ட தொகையின் அளவு, அதாவது மார்ச் இந்த கடந்த 5 நிதியாண்டுகள்ல மட்டும் 2024 இருந்து 25 வரை சுமார் 184 கோடி ரூபாய் வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறார். 23 இருந்து 24 வரை 105 கோடியும், 22 இருந்து 23 வரை 198 கோடியும், 21 இருந்து 22 வரை 237 கோடியும், 20 இருந்து 21 வரை 8 கோடியே 4,73,000 ரூபாயும் வருமான வரி மட்டும் தாக்கல் செய்திருக்கிறார். சங்கீதாவை பொறுத்தவரையில வருமான வரி 20 இருந்து 21 வரை 6,13,000 ரூபாய் செலுத்தியிருக்கிறார் என்பது தகவலாக இருக்கிறது. சார்ந்தவர்கள் பெயர்ல அவருடைய மகன் ஜோசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாத்தா ஆகியோருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளருமே அவரது குடும்பத்தினர் திருமணமாகி இருந்தால் அவரது மனைவி மற்றும் அவரது மகள் ஆகியோர் இருந்தால் அவர்களுடைய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில சார்ந்தோர் மூலமாக எந்த ஒரு வருவாயும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல நகை மற்றும் விவரங்களை பார்க்கும்போது அவரது மனைவியின் பெயர்ல இருக்கக்கூடிய நகையுடைய விவரங்களை நாம் பார்க்கலாம். மொத்தமாக இடங்கள் அசையும் சொத்துக்களை தவிர்த்து அசையும் சொத்துக்கள்ல அவரது மனைவியின் பெயர்ல 2 கிலோ வெள்ளி ரூபாய் 25,000 மதிப்பிலான வெள்ளி இருப்பதாகவும், தங்கம் சுமார் 4,07,16,000 ரூபாய் மதிப்பிலான 3,132 கிராம் தங்கம் இருப்பதாகவும், 134.91 கேரட் வைரம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரது பெயர்ல வெள்ளி பொருட்கள், அதாவது பரிசு பொருட்களாக கிடைத்ததாக இருக்கலாம், அவர் வாங்கியதாக இருக்கலாம், இப்படியாக மட்டும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்கம் மட்டும் 883 கிராம் 1,20,18,375 ரூபாய் மதிப்பிலான தங்கம் மட்டும் அவரிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன விவரங்களை பொறுத்தவரையில அவரது அலுவலக உதவியாளர் பயன்படுத்தக்கூடிய டிவிஎஸ் எக்ஸல் தொடங்கி அவர் பெரும்பான்மையான இடங்களுக்கு செல்லக்கூடிய சொகுசு கார்கள் வரையில, சொகுசு கார்கள் எனும் போது BMW 530, டொயோட்டா லெக்ஸஸ், டொயோட்டா வெல்ஃபயர், BMW 17 ஆகிய 4 கார்களும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 4 வாகனங்களுமே அவரை பல்வேறு இடங்கள்ல நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாருதி ஷிஃப்ட், சில இடங்களுக்கு செல்லும் போது மட்டும் இந்த மாருதி ஷிஃப்ட் பயன்படுத்துவது வழக்கம். அந்த காருமே கூட குறிப்பிட்டிருக்கிறார். நீலாங்கரை, சாலிகிராமம், மயிலாப்பூர், ஊரூர், பள்ளிப்பட்டு, சோழிங்கநல்லூர், படூர், கொரட்டூர் ஆகிய மொத்தமாக ஒரு 10 இடங்கள்ல வீடுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக சொத்து மதிப்பு மட்டும் 404 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அபிடேவிட்ல. ரைட். விஜய்க்கு சொந்தமாக 10 வீடுகள் இருக்கிறது. நீலாங்கரையில் ஒரு வீடு, சாலிகிராமம், மயிலாப்பூர், ஊரூர், பள்ளிப்பட்டு, சோழிங்கநல்லூர், படூர், கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில்
அவருக்கு வீடுகள் அமைந்திருக்கிறது, அவருடைய பேரில் வீடுகள் இருக்குது அப்படிங்கிறதுமே அவருடைய சொத்து மதிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நகைகள் பற்றிய விவரங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். கடனாக அவர் மனைவிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விபரமும் இருந்தது. அவருடைய தாயாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாருங்கிற விபரமும் இருந்தது. தனது குடும்பத்தினருக்கு வழங்கிய கடன் பற்றிய முழு விபரங்களுமே இந்த அவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த சொத்து விபரங்கள் பற்றிய தகவலில் இடம்பெற்றிருக்கு. தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் இன்று காலை செய்திருந்தார். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே ஒரு வேட்பாளர் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து பற்றிய முழு விவரங்களையும் குறிப்பிடுவாங்க. அந்த வகையில் இந்த வேட்புமனு தாக்கலின் பொழுது இந்த சொத்து விவரங்கள் அடங்கிய அந்த பட்டியல் கொடுக்கும்போது அது பற்றிய தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. அதில் நம்ம இப்போ திரையில் பார்க்குற மாதிரி விஜயனுடைய அசையும் சொத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 404.58 கோடி ரூபாய் விஜயனுடைய அசையும் சொத்து அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதே போல் அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சந்தை மதிப்பு 625 கோடி ரூபாய். இதன் மூலமாக கூடுதல் கவனம் பெறுகிறது அவருடைய வேட்பு மனு. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சொத்து பற்றிய அந்த விவரங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் அசையா சொத்தினுடைய சந்தை மதிப்புன்னு பார்க்குறோன்னா 625 கோடி ரூபாய் இருக்கிறது. விஜயனுடைய அசையும் சொத்தினுடைய மதிப்புன்னு பார்க்குறோன்னா 404.58 கோடி ரூபாய். அதே போல் விஜயனுடைய மகள் வங்கி கணக்கில் அப்படின்னு பார்க்குறோன்னா சுமார் 4 லட்சம் ரூபாய் இருப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. 2011 2023 ஆண்டு வரைக்கும் சுமார் 3.43 கோடி ரூபாய் வருமான வரி நிலுவை உள்ளதாகவுமே அந்த வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடன் பல்வேறு தனிநபர்கள் நிறுவனங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா 76 கோடி ரூபாய் வரைக்கும் விஜய் கடன் வழங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவலுமே இருக்கு. அதே போல அவரிடம் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களுடைய மதிப்பும் இருக்கு. 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி, 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் விஜயிடம் இருக்கிறது. அதே போல அவருடைய மனைவி சங்கீதாவிடம் 2 கிலோ வெள்ளி, 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகையும் விஜயிடம் இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. தனது குடும்பத்தினருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடன் பற்றிய தகவல்களுமே அந்த வேட்புமனு தாக்கலின் பொழுது அவர் சமர்ப்பித்திருக்கிறார். தந்தை சந்திரசேகருக்கு 3 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறார். அதே போல அவர் தாயார் சோபா சந்திரசேகருக்கு 87 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் விஜய் என்கிற தகவலும் இருக்கிறது. மனைவி சங்கீதாவுக்கு 12.6 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருக்கிறார் விஜய். இது போன்ற விவரங்களுமே கூட அந்த அஃபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மகன் ஜேசனுக்கு 8.7 லட்சம், மகள் சாஷாவுக்கு, இது போன்று பல்வேறு தகவல்கள் அந்த அஃபிடவிட்ல இடம்பெற்றிருக்கிறது. சொத்து விவரங்கள் முழுசாக பார்த்தோம். அசையும் சொத்து, அசையா சொத்தினுடைய மதிப்பீடுகள் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்தது. தங்கம், வெள்ளி, வைரம் உள்ளிட்ட நகைகளுடைய சந்தை மதிப்பு என்னங்கிறது தெரிய வந்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 10 வீடுகள் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதியில் அந்த வீடுகள் இருக்குது அப்படிங்கிற தகவலுமே இந்த அஃபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.